ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்முடைய உடல் எடை எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சரி, டக்குன்னு ஒரே வாரத்தில் எப்படி நம்ம ஈஸியாக கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வேலைக்கு போகிறதாலையும் நிறைய வேலைகள் இருக்கிறதாலையும் எக்ஸசைஸ் பண்ணி நமக்கு உடம்பை கம்மி பண்ணுறதுக்கு கூட டைம் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் வாக்கிங் போகிறது கூட டைம் இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் நமக்கு. இதை நாம் ஒரு 10 நாள் யூஸ் பண்ணும்போதே நமக்கே கண்கூட நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். நம்முடைய குடும்பமும் நம்முடைய குழந்தைகளும் நமக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடம்பும் நமக்கு முக்கியம். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நாம் நம்முடைய குடும்பத்தை நல்லா பாதுகாக்க முடியும். ஓவர் வெயிட்டில், அதாவது அதிகமான வெயிட் இருக்கிறவங்களுக்கு தான் இல்லாத பொல்லாத நோய்கள் எல்லாமே உடம்பில் வந்து சேரும். அதனால் சீரான முறையில் நம்முடைய உடல் எடையை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளரில் 1 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி விதைகள் எடுத்துக்கலாம். அதாவது தனியா தான் 1 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி விதைகள் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் வரும்போது முகத்தில் நிறைய முகப்பருக்கள் கூட வர ஆரம்பிக்கும். உடம்புல கொழுப்பு கட்டிகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொத்தமல்லியை தொடர்ந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்துக்கலாங்க. சோம்புமே இதில் போட்டாச்சு. சோம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. நம்முடைய உடம்பை சீராக வச்சுக்கிறதால தான் இதுக்கு ஜீரகம் அப்படிங்கிற பெயரே இருக்குது. அதனால் ஜீரகம் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்தா போதும். இப்போ நார்மலான பச்சை தண்ணியோ அல்லது நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற தண்ணி இதில் ஊற்றி வச்சுக்கலாங்க. நைட்டு ஃபுல்லாக இதை ஊற வைக்கணும். நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சா போதுங்க. காலையில் நம்ம வந்து பார்க்கும்போது நல்லா ஊறி போயிருக்கும். தண்ணியோட கலரும் நல்ல சேஞ்ச் ஆகிருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல கோல்டன் கலரில் இருக்கும். நமக்கு நம்ம நார்மலாக வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக நிறைய பேர் ஜீரகம்லாம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கூட குடிப்பாங்க. அந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு பச்சையாகவே இருக்கும். அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம பச்சையாக அப்படியே நம்ம எடுத்துக்கிறதால ரொம்ப ஈஸியாக வெயிட்டை கம்மி பண்ணும். இப்போ நாம் இந்த தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி குடிச்சிக்கலாம். காலையில் நாம் எழுந்த உடனே வெறும் வயிற்றுலையே இந்த தண்ணியை குடிக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக தான் இந்த தண்ணியை குடிக்கிறோம். இந்த தண்ணியையும் குடிச்சிட்டு உடனேயே நம்ம 1 டம்ளர் டீ எல்லாம் எடுத்து குடிக்கக்கூடாதுங்க. இந்த தண்ணியே நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது 10 நாள்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு எவ்வளோ பெரிய வயிறு இருந்தாலும் சரி, அல்லது நம்ம எவ்வளோ குண்டாக இருந்தாலும் சரி, இதை நம்ம உடம்பை குறைக்கிறதுக்கு இந்த தண்ணியே போதுங்க. இப்போது 1 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துக்கலாம். இதை பேர்ல் மில்லட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இதில் புரோட்டீன் சத்து, நார் சத்து, ஃபோலிக் ஆசிட் இப்படி எல்லாமே இருக்கிறதால நம்முடைய உடம்பில் இருக்கிற கொழுப்பு குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதே டம்ளரில் 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோம். நார்மலான நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி 1/2 டம்ளருக்கு தான் எடுத்துருக்குறோம். நாம் இந்த அளவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்லையே தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சு தான் இதை யூஸ் பண்ணணும். இதில் நிறைய அழுக்குகள் எல்லாம் இருந்ததுன்னா நாம் இதை அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நான் வந்து இதை முன்னாடியே கழுவி நல்லா வெயிலில் காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நாம் எடுத்ததெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 சுற்றும் போது நல்ல மாவு மாதிரி கிடைக்கும் நமக்கு. இதை நம்ம மில்லில் கொடுத்தோன்னா இன்னும் நல்ல மாவு மாதிரி கிடைக்கும். இதில் நாம் 1 டம்ளருக்கு எடுத்துக்கலாங்க. இந்த டம்ளரில் எடுத்ததை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இதை போட்டு வச்சுருக்கிறேன். எந்த டம்ளரில் நம்ம எடுத்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. டெய்லி நம்ம காலையில் எழுந்த உடனேயே டிஃபனுக்கு இட்லி, தோசை எல்லாம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம அரிசி உணவுகளையே தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு வெயிட் கம்மியாகவே ஆகாது. வெயிட்டையும் கம்மி பண்ணணும், அதே சமயத்தில் நமக்கு நல்ல எனர்ஜியாகவும் இருக்கணும். அப்படின்னா நாம் இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னாவே போதுங்க. நமக்கு உடம்புலையும் நல்ல எனர்ஜி இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வெயிட் கம்மியான மாதிரியும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம மில்லில் கொடுத்து தான் அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டிலையே நமக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம்.
குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்க கூட தாராளமாக இதை எடுத்துக்கலாங்க. இதனால் இன்னும் நமக்கு பால் உற்பத்தி அதிகமாக தான் ஆகும். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கும் இதை நம்ம கொடுத்துக்கலாம், அவங்களுமே இதை சாப்பிடுவாங்க. இதை நாம் இப்படியே கஞ்சி மாதிரியும் குடிச்சுக்கலாம், அல்லது ஒரே ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நெய் சேர்த்து அந்த மாதிரி கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டில் அந்த மாதிரியும் குடிச்சுக்கலாம். அல்லது நைட்டே இந்த மாதிரி கஞ்சி மாதிரி காய்ச்சி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். மறுநாள் நாம் கொஞ்சமாக தயிர் சேர்த்து கொஞ்சம் வேர்க்கடலையெல்லாம் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இதையெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடணும் வச்சுக்கோங்களேன், நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதையே மறந்துடுவோம். நாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்முடைய உடம்பும் சீராக இருக்கும், நமக்கு வெயிட் அதிகமாக போடாதுங்க, வெயிட் கம்மியாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.